பேரன்பு கொண்ட முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உங்களோடு உறவாட வந்திருக்கிறேன். குரோதி வருடத்தின் குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி அஷ்டமி தினத்தில் திருவோண நட்சத்திரம் கூடிய சுப வேளையில் அன்று மாலை 5:40 மணியளவில் மேசராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார் குரு பகவான். தேவகுரு, பொன்னன், வம்ச விருத்திகாரகன், பூர்வ புண்ணியாதிபதி என்றெல்லாம் பெயர் கொண்ட குரு பகவான் தொழிலாளர் தினத்தன்று ரிஷப ராசியிலே புகுந்து மேஷ ராசியாளர்களாக உள்ள தொழிலாளர்களுக்கெல்லாம் லாபத்தை ஈட்டி தந்து பொன்னும் பொருளுமாய் அள்ளி கொடுத்து கோடீஸ்வரராக்கப் போகிறார் என்பதில் மிகையில்லை. இதுவரை ஜென்மத்தில் இருந்து வருத்தப்படுத்திக் கொண்டிருந்த தேவகுரு 2ஆம் இடமான ரிஷபத்திற்கு வந்திருக்கும் காரணம் கவலைகளையெல்லாம் போக்கி திரண்ட நிதி அளிப்பதற்காக என்பதுதான் உறுதி. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கி தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் அந்யோன்யமும் பெருகும். ரிஷபத்தில் நின்ற குரு மேஷராசிக்கு 6ஆம் இடமான கன்னிராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் புத்திர பாக்கியம் ஏற்படுதலும், மூதாதையர்களின் சொத்துக்கள் பங்குதாரர்களுக்கு சரிவர கிடைத்தலும், வழக்கில் இருந்த அசையா சொத்துக்கள் அப்பழுக்கில்லாமல் திரும்ப கிடைத்தலும், குலதெய்வ அருளும் மேஷராசியாளர்களுக்கு கிடைக்கும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்டிருந்த பகை, பணி போராட்டம் இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாவதும், சுபமங்கள காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குவதும், நீண்ட நாட்களாக முடிவு பெறா நிலையில் இருந்த கட்டிடப் பணிகள் நிறைவு பெறுவதும், கிரகப்பிரவேசம், வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு செல்வது போன்ற சுப நிகழ்வுகள் நடந்தே தீரும் கவலைகள் தான். ரிஷபத்திலிருந்து மேஷராசிக்கு 10ஆம் இடமான மகரத்தை 9ஆம் பார்வை பார்ப்பதால் அரசு பணியாளர்களுக்கு உயர் பதவி, ஊதிய உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஆகியவையெல்லாம் கைகூடும். அது மட்டுமின்றி பணியாளர்களுக்கு நல்ல ஊதியமும் மதிப்பும் ஏற்படும். வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் யோகம், விசா கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தாமதம் தீர்ந்து சம்பாதிப்பதற்கான நல்ல வழி பிறக்கும் நேரம் இதுவே. ரியல் எஸ்டேட், இடம் சம்பந்தமாக தரகு வேலைகள் பார்க்கும் மேசராசியாளர்கள் மிகுந்த லாபமும், வாக்கினை காப்பாற்றி சொன்னபடி செயல் முடிக்கும் சக்தியை இந்த குரு பகவான் வழங்குவார். சோர்வடைந்திருந்த மேசராசியாளர்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நேரம் இது. மளிகை, ரசாயனம், பெட்ரோல், மருந்து பொருட்கள், திரவ பொருட்கள் விற்பனை செய்வோரும் அதிக லாபம் அடைய ஏதுவான காலம் கவலையே வேண்டாம். ரிஷபத்திலிருந்து மேசராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தை 7ஆம் பார்வை பார்ப்பதால் நீண்ட நாளாக இருந்து வந்த வியாதிகள் நீங்குவதற்கும், மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாத வியாதிகள் மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படுவதும், சித்த மருத்துவம் போன்ற மாற்று மருத்துவத்தால் குணமடைவதும் இந்த நேரத்தில் மேஷராசியாளர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது மட்டுமன்றி விபத்துகளால் பாதிப்படைந்த நிலையில் இருந்தவர்கள் புது தெம்போடும் பொலிவோடும் வலம் வருவதும் குரு பகவானின் கருணைக்கு சாட்சி சொல்லும் விதமாக அமையும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வது, வழக்குகள் வரை சென்ற உறவுகள் மீண்டும் பலப்படுவது போன்ற அதிசயங்களையெல்லாம் நிகழ்த்தப் போகும் தேவகுருவின் பலத்தை பார்த்து வியந்து போகப் போகிறார்கள் இந்த மேசராசியாளர்கள். உடல் பருமனாய் உள்ளவர்கள் உடல் எடை குறைத்து நலமுடன் வாழ்வதும், உடல் மெலிந்துள்ளவர்கள் உடல் எடை போதுமான அளவு கூடி நலமுடன் வலம் வருவதும் குரு பார்க்க வரும் கோடி புண்ணியத்தில் இதுவும் ஒன்று. மேஷராசியாளர்களே, வாக்கு வன்மை மேலும் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருமானத்தை உயர்த்தி கொள்ளவும், தாய் வழி உறவுகளோடு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு பூர்வ புண்ணிய பலன்களை பெறவும், பூர்வீக சொத்துக்களை கடன்களிலிருந்து மீட்டு, மேலும் உள்ள கடன்களிலிருந்தெல்லாம் உங்களை மீட்டு, வியாதிகளில் இருந்து விடுபட வைத்து, தொழில் துறைகளிலெல்லாம் ராஜயோகத்தை அளித்து வாழச் செய்யவே வருகிறான் இந்த பொன்னன். இந்த பொன்னான காலத்தை போற்றி காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள்.
கனிவுமிக்க குரு பகவானின் அருள் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். முடிந்தால் ஒருமுறை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள செருகுடி சென்று சூக்ஷ்மபுரீஸ்வரர் மங்களநாயகியை ஒரு முறை தரிசித்து வாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ குருभ्यो நமः. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் தீர நல்லதே நடக்க வேண்டும். முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களுக்கு தொடர்பு எண் கொடுக்கப்பட்டுள்ளது. பகல் 12 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். முக்காலம் அறிவோம் காணொளியை கண்டவர்கள் முதலில் நீங்கள் உறுப்பினராகுங்கள். உறுப்பினர் ஆனவர்கள் விரும்புங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் மீண்டும் விரும்புங்கள், அறிமுகப்படுத்துங்கள், உறுப்பினராக அடுத்து காணொளியில் சந்திப்போம்.